பொருளாதாரத்தை எதற்காக செலவிட வேண்டும் என்று கணக்கிட தெரியாமல் அந்த பொருளின் மீது அற்பமான இன்பம் பெறக்கூடிய அந்த ஒரு பொருள் மீது அவனுடைய பொருள் என்னிடத்துல இருக்கின்ற பெருமையை பெறுவதற்காக உலகத்தில் நீ முயற்சி செய்கிற. நம்ம படைச்ச ரப்பு அவனுக்கு நன்றி செலுத்தணுமே, அவனுக்காக முயற்சி செய்கிறேனா, அவனை என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேனா, அவனிடத்தில் நான் செய்யக்கூடிய வியாபாரத்திலே நான் முனைப்பு காட்டுகிறேனா, அதுல நம்ம ஆர்வப்பட்டிருக்கிறோமா, அதுல நம்ம முந்தி கொண்டிருக்கிறோமா? அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்தியல்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியமும் ஒற்றால் பெருங்கருணை நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, வார நாட்களில் புனித தினமாக இருக்கக்கூடிய ஜும்மா தினத்திலே அல்லாஹ்வுடைய அன்பையும் பேரருளையும் பெற வேண்டும் என்ற பேர் ஆர்வத்தோடு நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். நம் அனைவரின் மீதும் அந்த ஏகனுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நின்று நிலவட்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக இன்றைய ஜும்மாவை செய்யும். அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த உலகத்தில் மனிதர்கள் படைக்கப்பட்டு முஸ்லிம்களாக நாம் இன்றைக்கு இறைவன் கட்டுப்பட்டவர்களாக வாழ்கிறோம் சொன்னார். இறைவன் இந்த மனிதர்களுக்கு உலகத்திலே எண்ணற்ற வசதிகளையும் பொருளாதாரத்தையும் வாழ்வாதாரத்தையும் இறைவன் வழங்கி அவனுக்கு நன்றி செலுத்துமாறு நமக்கு கட்டளையிடுகிறான். ஆனால் மனிதன் இந்த பொருளாதாரத்தின் மீது பேராசை கொண்டவனாக, அதன் மீது அதிகம் நாட்டம் கொண்டவனாக இறைவனிடத்திலிருந்து அவனுடைய முகத்தை திருப்பி விட்டு இறைவனுக்கு நன்றி மறந்தவனாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்படி இறைவன் கொடுத்த பொருளாதாரத்தை, இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த வாழ்வாதாரத்தை கொண்டு நாம் உலகில் இறைவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோமா, அல்லது இறைவனை மறந்து விட்டு அதனை பெரிதாக நம்முடைய வாழ்வியலை எடுத்துக்கொண்டு வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோமா என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் திருமறை குர்ஆனுடைய சூரத்துல் ஆல இம்ரான் என்ற அத்தியாயத்துல 14வது வசனத்துல பேசுகிறான். ஸுய்யின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசாஇ வல் பனீன வ கனாத்தில் முகனாத்திரத்தி மின தஹபி. மனிதர்களுக்கு இந்த உலகத்தில் சிலவற்றின் மீது நாம் ஆசை கொள்வதை அவனுக்கு அலங்காரமாக காட்டியிருக்கிறோம். சில விஷயத்து மேல ஒரு புள்ள மேல ஆசை இருக்கும், ஒரு நகை மேல ஆசை இருக்கும், ஏதாவது ஒரு பொருளாதாரத்தின் மீது ஆசை இருக்கும். இப்படி சில ஆசைகளை மனிதன் மீது இறைவன் நினைச்சிருக்கான், ஏற்படுத்தியிருக்கான். அப்படி இறைவன் சில ஆசைகளை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லி அல்லாஹ் ஒரு பட்டியலை நமக்கு சொல்லுகிறான். மினன் நிசாயி, பெண்கள் மீதும், வ பனீன, ஆண் பிள்ளைகள் மீதும், வ கனாத்திரத்தில் முகனாத்திரத்தி மின தஹபி, குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய தங்கம் வெள்ளி குவியல்கள் மீது. அதே போல அல்லாஹ் சொல்றான் ஃபில்லத்தி வல் ஹைரின் முஸவ்வமத்தில் அன்ஆம் வல் ஹர்ஸ், கால்நடைகள், அழகிய அடையாளம் இடப்பட்ட குதிரைகள், விளை நிலங்கள் ஆகியவற்றின் மீது ஆர்வம் கொள்ளக்கூடியவர்களாக மனிதர்களை நாம் நினைச்சிருக்கோம், ஆக்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றோம். மனிதனாக பிறக்கப்பட்டவர் பெண்கள் மீது நாட்டம் கொள்ளக்கூடியவர்களாக, ஆண்கள் மீது நாட்டம் கொள்ளக்கூடியவர்களாக, அதே போல காசு பணத்தை சேர்க்கணும், பொருளாதாரத்தை சேர்க்கணும், நகநட்டுகளை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவர்களாக, தன்னுடைய வியாபாரத்தை பன்மடங்காக பெருக்க வேண்டும் என்று பேராபத்தோடு அதுக்கு முனைப்பாக தீயா வேலை செய்யக்கூடிய ஒரு முனைப்புடையவனாகவும், அதே போல தன்னுடைய இடங்களை, சொத்துக்களை, இங்க ஒரு வீடு அங்க ஒரு வீடு, இன்னொரு இடம் வாங்கி போட்டு வைக்கிறோம், அந்த ஊர்ல ஒரு இடம் வாங்கி போட்டு வைக்கிறோம் அப்படி சொல்லி இடங்களின் மீது, விளை நிலங்களின் மீது ஆசை கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் நினைத்திருக்கிறான். உலகத்திலே மனிதர்களை ஏற்படுத்தியிருக்கிறார். இப்படி ஏற்படுத்தி இருக்கக்கூடியவர்கள், இதை பெற்றவர்கள் எப்படி நினைக்கிறாங்க தெரியுமா? இதை யார் அடைந்தார்களோ அவர்கள் உலகத்துல செட்டில் ஆயிட்டாங்க. தே ஆர் செட்டில். அதனால நம்ம வாழ்க்கையில நம்ம செட்டில் ஒரு நிலையில இருக்கிறோம். நமக்கு தேவையான
வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உலகத்தில் இணைத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், ஸாலிக மதாஉல் ஹயாத்து துன்யா, இது அனைத்துமே உலக வாழ்வின் சொற்பமான இன்பம். இந்த உலகத்திலே வாழக்கூடிய இன்பம் தான் இதெல்லாம். நாம என்ன நினைக்கிறோம், இதுதான் மனிதனுடைய வாழ்க்கைன்னா இதுதான் வாழ்க்கைப்பா, நீ என்ன வாழ்ந்துருக்கிற, இதெல்லாம் செஞ்சுட்டியா, இதெல்லாம் சேர்த்துட்டியா, இதெல்லாம் அனுபவிச்சிருக்கிறியா, இதை அனுபவித்தால் நீ வாழ்க்கையில் நல்ல நிலையில இருக்கிற என்று சொல்லி மனிதன் அதை நோக்கி ஓடக்கூடியவனாகவும் இருக்கிறான். இப்ப அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு இந்தகல் ஹுஸ்னுல் மஆப, இதை விட அல்லாஹ்விடத்தில் மிக சிறந்த தங்கும் இடம் இருக்கிறது. அல்லாஹ் திருமணம் சொல்லி காட்டுறான். அப்ப மனிதர்களுக்கு எது சிறந்தது அப்படிங்கறதை இறைவன் சொல்லி காட்டுகிறான். இந்த உலகத்துல எதை தேடி ஓடி நீ சேர்த்து கொண்டிருக்கிறாயோ அது உலகத்திலேதான் அது இன்பமாக இருக்குமே தவிர மறுமைக்கு அல்ல. இதை விட மறுமையில இருக்கக்கூடியதுதான் சிறந்தது என்ற செய்தியை இறைவன் மனிதர்களுக்கு நினைவுபடுத்தி காட்டுகிறான். ஆனா மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்களா? அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இறைவனை நினைவு கூர்ந்துதான் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டிருக்கிறோமா? நம்முடைய காலப்போக்குகள் என்பது, இன்றைக்கு உழைக்கக்கூடிய உழைப்பு என்பது அல்லாஹ்வுடைய மறுமை எண்ணத்தை நோக்கி மட்டும்தான் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோமா அப்படின்னு சொன்னா இல்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத். அதே சூரத்துல் ஆல் இம்ரானுடைய 185வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு உயிர்களும் இந்த உலகத்திலே மரணித்தே தீரும். இது எழுதப்பட்டிருக்கக்கூடிய விதி யாராலும் மாற்ற முடியாது. நமக்கு மரணமே கிடையாது. உலகத்துல எல்லா இன்பத்தையும் நம்ம அனுபவிச்சுக்கிட்டே இருப்போம், சந்தோஷமா இருப்போம். அப்படி யாராவது இருக்கிறோமா? எல்லோரும் இந்த சிரமங்களை கடந்துதான் செல்ல வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்றா, இன்னமாத்து வஃபவுன உஜூருக்கும் யௌமல் கியாமா. இந்த உலகத்திலே அவர்கள் எதை செயல்பட்டார்களோ, எதை நோக்கி செயல்பட்டார்களோ அதற்கான முழுமையான கூலி அங்கே வழங்கப்படும். உலகத்துல காசு பணத்தை நோக்கி ஓடுனியா, பொருளாதாரத்தை நோக்கி ஓடுனியா, அல்ல சொந்த பந்தங்களை பார்த்து ஓடுனியா, உலகத்தின் மீது நாட்டம் கொண்டிருந்தாய் என்று சொன்னால் அதற்கான வெகுமதி தான் மறுமை நாள்ல கிடைக்கும். அல்லாஹ்வுடைய திருப்தியை நோடி அல்லாஹ்வுடைய திருப்தியை நோக்கி நீ ஓடி இருந்த சொன்னா அதற்குரிய அந்த பலனை மறுமையில அடைந்து கொள்வாய் எல்லாம் சொல்றான். இதை சொல்லிவிட்டு இறைவன் சொல்லுகிறான், யார் அந்த நாளிலே நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டார்களோ வதுஹுலுல் ஜன்னா, அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள். ஃபக்கத் ஃபாஸ, இதுதான்ப்பா மகத்தான வெற்றி. உலகத்துல காசு பணத்தை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறேன், நான் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன்னு ஊர்ல பேர் வாங்க வேண்டும் என்பதற்காக நீ வாழ்றியா? இது வாழ்க்கை இல்லை. அந்த நாளிலே இறந்த பிறகு இந்த மறுமை நாளிலே உன்னுடைய நிலை நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டா என்று சொன்னால் அதுதான் மகத்தான வெற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், உமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர். இந்த உலகம் என்பது ஏமாற்றக்கூடிய இன்பம். எது சந்தோஷம் வாழ்க்கைன்னு சொல்லி எதை இன்பமாக தேடிக்கொண்டு இந்த உலகத்தில் அனுபவிப்பதற்காக நீ ஓடிக்கொண்டு இருக்கிறாயோ அது அனைத்தும் உன்னை ஏமாற்றக்கூடிய இன்பங்கள். அது நிரந்தரம் கிடையாது. அதை நோக்கி நீ ஓடாதே, அது நிலையானது அல்ல அப்படின்னு சொல்லி அல்லாஹ் திரும்ப சொல்றான். ஆனால் மனிதர்கள் இன்றைய காலகட்டத்தில் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை கடந்து பொருளாதாரத்தின் மீது அளவு கடந்த ஆசையை வைக்கிறார்கள். அதை சேர்க்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை சிரமங்களை வேண்டுமானாலும் கஷ்டப்படக்கூடியவனாக இருக்கிறான். அந்த ஆசையை அடைந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எக்பரு இப்னு ஆதம வ எக்பரு மாஹு இஸ்னா. மனிதன் வளரும் போதெல்லாம் அவனோடு சேர்ந்து 2 ஆசை வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, என்ன ஆசை? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஹுப்புல் மால வ துஹ்லுல் உமூர். ஒன்று நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற ஆசை, இன்னொன்று பொருளாதாரத்தின் மீதான ஆசை. இந்த 2 ஆசையும் மனிதன் வளர வளர அந்த ஆசைகளும் அவனத்திலே வளர்ந்து கொண்டே இருக்கிறது. 30 வருஷம் வாழ்ந்திருக்கிறோம், 15 வருஷம் வாழ்ந்திருக்கிறோம், 60-70 வருஷம் வாழ்ந்திருக்கிறோம் சொன்னா நமக்கு ஏதாவது ஒரு நோய் ஏற்பட்டால் ஹாஸ்பிட்டல்ல போய் காட்டுறோம், மருத்துவரை பார்க்கிறோம், எப்படியாவது நம்மளை குணப்படுத்திடணும்னு நினைக்கிறோம், அதுக்கான முயற்சிகளை எடுக்கிறோம். யாராவது நினைக்கிறாங்களா? 10 வருஷம் வாழ்ந்திருக்கிறோமே, உலகத்துல எவ்வளவு விஷயங்களை பார்த்திருக்கிறோம், ஒரு நாள் பொழுதுல சந்தோஷமா கழிக்கக்கூடிய எவ்வளவு நேரங்களும் இருக்கிறது.
ஒரு வருஷம் 2 வருஷம் 10 வருஷம் நம்ம வாழ்ந்துருக்கிறோம் சொன்னா, ஒரு 10 வயது ஒரு இளைஞன் சிறுவன் அவன் 10 வருஷம் நம்ம வாழ்ந்துருவோம், இவ்வளவு விஷயத்த பார்த்துருக்கோம் உலகத்துல, நம்ம வாழ்ந்துருவோம், போதும் போய் சேர்ந்துருவோம். என்னப்பானா 45 வயசுல 45 வருஷம் வாழ்ந்துருக்கிறோமே, இவ்வளவு விஷயத்த பார்த்துருக்கோம் உலகத்துல, இதுக்கப்புறம் கட்ட இருந்து என்ன செய்ய போகுது, போய் சேருவோம் அப்படின்னு யாரும் நினைப்பாங்களா? 90-95 வயது ஆனாலும் கூட இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்ற ஆசை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்துட மாட்டோமா? நம்ம பேர பிள்ளைய பாத்துட மாட்டோமா? அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு அதுக்கு ஒரு பிள்ளைய பாத்துட மாட்டோமா? அடுத்த வம்சத்தை நம்ம கண்ணால பார்க்க மாட்டோமா? இன்னும் கொஞ்ச நாள் இருக்க கூடாதா என்ற இந்த ஆசை ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இருக்கிறது. அதே போல இந்த சமுதாயத்தில் பெரும்பாலும் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய இன்றைக்கு முஸ்லிம்களை எடுத்து பாருங்க. வெளிநாட்டுக்கு போனாங்கன்னு சொன்னா திருப்பி ஊரு பக்கம் வர்றதே கிடையாது. 1 மாசம் 2 மாசம் போனவன் எதுக்காக போனா? ஏதோ ஒரு தேவை பூர்த்தி செய்வதற்காக, தன்னுடைய கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்காக. ஒரு 2 லட்சம் ரூபாய் கடன் இருக்க, 2 வருஷம் வேலை பார்ப்போம், ஒரு கடனை அடைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனான்னு சொன்னா, கடன் தீர்ந்த பிறகு ஊரு பக்கம் வரமாட்டான். நம்முடைய சமுதாயத்தில் வெளிநாடு சென்றவருடைய இந்த நிலையை நீங்கள் திருப்பி பார்த்தால், அவருடைய வரலாற்றை சிந்தித்து பார்த்தால், பொருளாதாரத்தின் மீது எந்த அளவுக்கு அவருடைய தேவை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் என்பது தெரியும். திருமணத்திற்கு பிறகான அவருடைய வாழ்க்கை என்பது தன்னுடைய மனைவியோடு 1 வருஷத்துக்கு 1 மாசம் 2 மாசம் தான். இந்த சமுதாயத்தினுடைய பெரும்பாலான ஆண்களுடைய வாழ்க்கை எவ்வளவு? குடும்ப வாழ்க்கை 1 மாசம் 2 மாசம் வர்றா, 1 மாசம் இருப்பா, லீவு முடிஞ்சா திரும்பி போயிட்டு இருப்போம். ஏன்பா ஊரோட இருக்கலாமே, ஊரோட இருந்தா என்னங்க பண்றது, ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும்ல, போய் உழைச்சு கம்பாரிச்சு காசு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி 2 வருஷம் இருப்பாங்க. காசை கையில சேர்த்துட்டு வரானான்னு பார்த்தோம்னு சொன்னா, தொழில் ஆரம்பிச்சு ஏதாவது முடிச்சிருச்சுன்னு சொன்னா, கொஞ்சம் சரிவு ஏற்படுச்சுன்னு சொன்னா, கையில ஏதாவது வேணும்ல, இன்னும் கொஞ்சம் 2 வருஷம் சேர்த்து காசு பணத்துல சேர்த்து வச்சுக்கிடுவோம். மனைவி கழுத்துல அல்லது தாய் கழுத்துல புள்ள கழுத்துல ஏதாவது கொஞ்சம் போட்டு வைப்போம், அந்த பேங்க்ல கொஞ்சம் வைப்போம், தேவைப்பட்டா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படி சொல்லி செய்வான். அதற்காக வேண்டி பொருளாதாரம் சேர்ப்போம். கடைசியா இப்படி பொருளாதாரத்தை தேடி 2 வருஷம் சொல்லுவான். அவன் திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையில பிள்ளைக்காக, அந்த இடம் வாங்குவதற்காக, வீடு கட்டுவதற்காக, மருத்துவ செலவுக்காக, இப்படி ஓடி ஓடியே அவனுடைய 20 வருடம் 30 வருட வாழ்க்கை வெளிநாட்டிலேயே கழிச்சிடும். ஒரு வீட்டை சொந்தமாக கட்டுவான், அந்த சொந்த வீட்டுல அவன் இருக்க மாட்டான், அவன் வாடகை வீட்டுல தான் இருக்கும். அப்ப இப்படியான பொருளாதார தேவையை நோக்கி அங்கே ஓடிக்கொண்டிருக்காங்களே, வெளிநாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்காங்களே, இதோட காரணம் என்ன? நபிகள் நாயகம் சொல்றாங்க, இந்த மனிதன் வளர வளர அவனோடு இந்த 2 ஆசைகளும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது, அதை நோக்கி அவன் ஓடிக்கொண்டே இருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் சொல்றாங்க. அப்ப இப்படி உலகத்திலே இருக்கக்கூடியவர்கள் இந்த பொருளாதாரத்தின் மீதான ஆசைகள் என்பது அதை நோக்கி ஓடக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறத பார்க்கணும். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால ஆப்பிள் போனுடைய 16வது சீரீஸை வெளியிடுறாங்க. அந்த ஐபோனுடைய 16வது சீரீஸை வெளியிடுறான்னு சொன்னா, காலையில 10 மணிக்கு அவனுடைய அந்த கடையை திறக்கிறான்னு சொன்னா 5 மணிக்கே அங்க கியூல போய் நிக்கிறான், கடை வாசல்ல போய் நிக்கிறான். எதற்காக அப்படி சொன்னா, அல்லாஹுடைய அருளை தேடியா, அல்லாஹுடைய நன்மையை நோக்கி ஓடுறானா, முஞ்ச கொண்டிருக்கானான்னு பார்த்தா, இந்த ஐபோன் சீரீஸ் முதல் எடிஷனை நான் தான் வாங்கணும். அதற்கு நினைச்சான், நள்ளிரவு முதல்ல நினைச்சான் கடை வாசல்ல நிக்கிறான். எப்ப காலையில ஃபஜ்ர் தொழுகைக்கு ஆளை காணும், லுகர்ல ஆளை காணும், 5 வக்து தொழுகையில நிக்க மாட்டேங்கிறேன், நன்மையான விஷயங்களை முன்னெடுக்கக்கூடிய வகையில நான் முதல்ல வந்து நிக்கிறேன்னு பல மார்க்க விஷயங்கள்ல வந்து நிக்க மாட்டேங்கிறேன். ஆனா உலகத்துல லட்சக்கணக்கில் போட்டு பொருளாதாரத்தை வாங்கக்கூடிய ஒரு பொருளின் மீது ஆசை கொண்டு அதை நான் தான் வாங்கணுங்கிற அந்த பெருமையை பெறுவதற்காக அங்க போய் முதல்ல நிக்கிறியே, அதை நோக்கி ஓடுறியே, அதுக்கு நம்மளால நிக்க முடியுதே. இன்னும் சில கிறுக்குங்க இருக்காங்க, முதல் நாளே துபாய்க்கு ஓடிடுறோம். ஏன்னா முதல் நாள் அங்க ரிலீஸ், அங்க போன அந்த ஐபோன் முதல் உலகத்திலேயே நான் தாங்க வாங்கணும். ஏன் இந்த வெட்டி பெருமை? எதற்காக இந்த உலகத்துல இந்த ஆடம்பரம், இந்த பெருமைக்காக நாம் ஓடுகிறோம் என்று சொன்னால், ஏதாவது கொஞ்சமாவது சிந்திப்பதற்கு அறிவுபூர்வமான ஒரு விஷயம் அதுல இருக்குதா?
அந்த போன் இன்னைக்கு இலவசமா தரானா? ஏதோ காலையில் எடுக்க நிக்கிறான், தம்பி நின்னா ஒரு பெரிய வியாபாரத்துல லாபத்தை ஈட்ட போறான் அப்படின்னு நினைச்சா அதுவும் இல்லை. சரி ஒரு 50% கொடுக்குறானே அப்பதுக்காக போய் நிக்கிறானா அப்படின்னா அதுவும் இல்லை. 1,50,000 ரூபாய் 2,00,000 ரூபாய் கொடுத்து அந்த பொருளை வாங்குறான். அதற்கு கால் கெடுக்க போய் நிற்பதற்கான எத்தனை சிரமங்கள் எடுத்தாலும் போய் தயாராக இருக்கு. துபாய்க்கு போறானே, ஏதோ ஹஜ்ஜுக்கு போறான், உம்ராவுக்கு போறான்னு அல்லாஹ்வுடைய நன்மையை பெற்றுக்கிறதுக்கு முயற்சி இருக்கிறான், அதற்கான நன்மையை பெற்று கொள்ளுவான். இப்படி உலகத்தினுடைய அந்த பொருளின் மீது ஆசை கொண்டு நீ ஓடுறன்னு சொன்னா இதற்கு என்ன பலன் கிடைக்கும்? இதுக்கு என்ன லாபம் இருக்கு? அப்ப யாருடைய திருப்திக்காக இந்த உலகத்திலே நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம்? நம்முடைய செயல்பாடு எதற்காக இருக்கிறது? நம்ம காசு வச்சிருக்கிறோம், பொருளாதாரம் வச்சிருக்கிறோம், உடல் ஆரோக்கியத்தை வச்சிருக்கிறோம். இது எதற்காக செயல்படுறோம்? எதை நோக்கி நாம பயணிக்கிறோம்? நம்முடைய நேரங்கள் உலகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காலங்கள் எல்லாம் எதற்காக பயன்படுத்துகிறோம்? இன்றைக்கு இந்த ஜும்மாவுடைய தினத்தன்று காலையில இருந்து இது நேரம் வர பொழுது வரை நம்முடைய நேரங்களை நாம் எதற்காக செலவிட்டிருக்கோம்? குடும்பத்துல அல்லாஹ்வுடைய நினைவு சொல்லக்கூடிய, நினைவுறுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசியிருப்போமா? குர்ஆன்ங்கிற அந்த ஒரு வார்த்தையை குடும்பத்துல எத்தனை தடவை இன்னைக்கு பயன்படுத்தி இருக்கோம் சொல்லுங்க? பேசியிருப்போமா? அல்லாஹ்வை நினைவுறுத்தக்கூடிய சொற்களை பற்றி குடும்பத்துல எத்தனை முறை பேசுகிறோம்? அதை பற்றிய செய்திகள் நம்ம அதிகமா பேசுறது இல்லை. உணவு என்ன, சாப்பாடு என்ன, பிள்ளைய அனுப்புனியா, ஸ்கூலுக்கு கிளப்புறியா, அல்லது வீட்டுக்கு வந்தாங்கன்னா டியூஷன் போனோமா, ஃபீஸ் கட்டுறோமா, வேலையில தொழில காசு சம்பாதிக்கிறோமா, பொருளாதார சேவை என்ன, இன்னைக்கு புடவை வாங்கணுமா, அடுத்த ஊட கட்டணுமா, பேங்க் போனோமா, அந்த பொருளை வாங்குவோமா, இந்த பொருள் வாங்குமா, இதுல என்ன ஆஃபர் போட்டுருக்கிறான், அங்க என்ன போய் பார்க்கலாம். இதை பற்றிய பேச்சுக்கள் நாம் அதிகமாக குடும்பத்துல பேசுகிறோமே, இறைவனுடைய பேச்சுக்கள் இந்த அளவுக்கு நம்ம அதிகமாக பேசியிருக்கோம் குடும்பத்துல. அப்படியே மார்க்கத்தை, மறுமையை, அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்கான வழியை நாம் அதிகமாக செய்கிறோம் என்று சொன்னால் அதுல நமக்கு பலன் இருக்கு. ஆனா அதை நோக்கி நாம ஓடுறதில்லை, அதை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடந்த வருஷம் ஒரு நிகழ்ச்சி, கால்பந்து விளையாட்டு வீரர் லியோனல் மெஸ்ஸி என்று சொல்லக்கூடியவர் ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறார். அவர் கலந்து கொள்ளக்கூடிய அந்த நிகழ்ச்சியில அவருடைய கண்ணீரை துடைச்சிட்டு போறாரு ஒரு டிஷ்யூ பேப்பர். அந்த டிஷ்யூ பேப்பருடைய விலை எவ்வளவு இருக்கும்? 1 பைசா 5 பைசா இருக்குமா? அந்த டிஷ்யூ பேப்பரை ஒரு கிறுக்க 8,45,00,000 கொடுத்து வாங்க. எவ்வளவுங்க? 8,45,00,000. இந்த பொருளாதாரத்தை எதற்காக செலவிட வேண்டும் என்று கணக்கிட தெரியாமல் அந்த பொருளின் மீது அற்பமான இன்பம் பெறக்கூடிய அந்த ஒரு பொருள் மீது அவனுடைய பொருள் என்னிடத்துல இருக்கின்ற பெருமையை பெறுவதற்காக உலகத்தில் நீ முயற்சி செய்கிற. நம்ம படைச்ச ரப்பு அவனுக்கு நன்றி செலுத்தணுமே, அவனுக்காக முயற்சி செய்கிறேனா, அவனை என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேனா, அவனிடத்தில் நான் செய்யக்கூடிய வியாபாரத்திலே நான் முனைப்பு காட்டுகிறேனா, அதுல நம்ம ஆர்வப்பட்டிருக்கிறோமா? அதுல நம்ம முந்தி கொண்டிருக்கிறோமா? அல்லாஹ் நம்ம அழைக்கிறானே, கண்ணியமாக அழைக்கிறான், விருந்தாளி அழைப்பது போல அழைக்கிறான். அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கமும் அல்லாஹ்வுடைய இந்த சொர்க்கத்தின் பக்கமும் வாருங்கள் என்று அல்லாஹ் நம்ம அழைக்கிறானே, அதற்காக ஓடுறோமா? நம்மளை கூப்பிட்டு இருக்கிறான்ப்பா, நம்மளை அழைக்கிறான், அவன் கௌரவிக்கிறான், நம்மளை விருந்தாளி போல கவனிக்கிறான், சொர்க்கத்துக்கு வாப்பா நான் ஒண்ணு கவனிச்சுக்கிறேங்கிறான். அதை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை பற்றி எந்த நினைவும் இல்லை, அதை பற்றிய சிந்தனை நமக்கு இல்லை. அதுவா பார்த்துவா என்று நாம் சாதாரணமாக நினைக்கிறோம். ஆனால் உலகத்தில் அற்பமான பொருள்கள் ஆதாயம் கிடைக்கும் என்று சொன்னால் உடனே அதை தேடி ஓடக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமே. ஏன் மறுமையை மறந்து வாழ்கிறோம்? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல இன்னொரு வசனத்தை சொல்றான். சூரத்துல் முத்தஸிருடைய 43வது வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மா சலக்கக்கும் ஃபீ சக்கர், உங்களை நரகத்துல எதிர்ப்பா தள்ளுச்சு என்று மறுமை நாளிலே மனிதர்களை பார்த்து, நரகவாசிகளை பார்த்து அல்லாஹ் கேட்பான். அப்ப அவர்கள் சொல்வார்கள், காலு லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுகையாளியே இல்லை. பள்ளிவாசல்ல தொழுகையை பற்றி எத்தனையோ முறை 5 வேளை அழைத்தார்கள். போன் பண்ணி கூப்பிடுற மாதிரி மைக்கு வச்சு வீட்டுல தொழுகைக்கு வாப்பா, தொழுகை வெற்றி பக்கம் வாப்பா என்று அழைத்தார்கள். கூப்பிட்டதான் காலில் விழுந்துச்சு. நாங்கள் அலட்சியம் செய்யக்கூடாத இருந்தோம், அதை பத்தி நாங்கள் கண்டுகளை தொழுகையாளியா இல்லை. வளர்நக்கு நுத்துமில் மிஸ்கின்,
ஏழைகளுக்கு உணவளிக்க நாங்கள் எந்த சிந்தனையும் தூண்டுறதில்லை, நாங்களும் செய்யறதில்லை, அடுத்தவர்கள் செய்யறதுக்கான சிந்தனையும் நாங்கள் கொடுத்துறதில்லை. காசு இருக்கா, பணம் இருக்கா, அதை வைத்து ஆடம்பரம் செய்வது எப்படி, பெருமை அடிப்பது எப்படி, நாம் அதை வைத்து நம்முடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வது எப்படி, ஒரு வீடு வாங்கணுமா இன்னொரு வீடு வாங்கிக் கொள்வது எப்படி, இதை பற்றித்தான் சிந்தனை எங்களிடத்தில் இருந்தது. என்னப்பா உலகத்துல பண்ணிட்டு இருந்த, இந்த உலகத்திலே அவர்கள் செய்து கொண்டிருந்த அந்த காரியத்தை பற்றி அவர்களிடத்திலே அல்லாஹ் கேட்கும் பொழுது அவர்கள் சொல்வார்களா, இந்த உலகத்திலே வீணான காரியத்தை வெட்டியாக செய்து கொண்டிருந்தவர்களோடு நாங்களும் வீணாக கழித்துக் கொண்டிருந்தோம், டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தோம், சும்மா நேரத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தோம். உலகத்துல படைச்சிட்டு இந்த நாளை கடத்த வேண்டாமா, சந்தோஷமா வாழ வேண்டாமா, என்ஜாய் பண்ண வேண்டாமா, வாழ்க்கையை அணுவா ரசிச்சு வாழ வேண்டாமா? அப்படிதான் என்ன செய்யணும்? மொபைல் போன் வேணும், பைக்கு வேணும், ஆடம்பரமான ஆடைகள் வேணும், உல்லாசமாக இருக்கக்கூடிய நண்பர்கள் வேணும், ஊர் சுற்றக்கூடிய ஆட்கள் வேணும், அதுக்குரிய வாகனங்கள் வேணும், சந்தோஷமா இருப்போம். இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இளைஞர்களுடைய அந்த வார்த்தைகள் இதுதான். சந்தோஷத்தை அனுபவிப்பதற்காக எத்தனை வேலைகள் வேண்டுமாலும் செய்வாங்க. ஆனா அத்தா அம்மாவுக்கு ஏதாவது உதவி செய்யறானா, ஒரு வேலை சொன்னா செய்வானா அப்படின்னு சொன்னா அலட்சியமாக பேசுவான். வேற வேலை இல்லை, இதெல்லாம் நான் செய்யணுமா என்று பேசுவான். அதுவே எங்கேயாவது போகணும் அப்படின்னு சொன்னா, ஒரு பொருளாதாரத்தை அவனுக்கு வாங்கி தரணும்னு சொன்னா உடனே ஓடி போய் நிற்பான். அப்ப அவனுக்கு சந்தோஷம் தரும் என்று சொன்னால் அதை செய்வதற்கு தயாராக இருக்கிறான். சில நன்மைகளை அடைந்து கொள்வதற்கான வழிகளை சொன்னோம் என்று சொன்னால் அது அவனுக்கு கசப்பாக இருக்கு. அப்ப எதை நோக்கி நம்ம நகர்ந்து கொண்டிருக்கிறோம்? இந்த உலகத்திலே இன்பங்கள் என்பது அற்பமானது. எந்த அளவுக்குன்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த உலகம் என்பது எப்படிப்பட்டது தெரியுமா? நீங்கள் உங்களுடைய கையை ஒட்டுமொத்த கடலில் நுழைத்தால் உங்களுடைய கைகளிலே ஒட்டி கொண்டிருக்குமே ஒரு சொட்டு தண்ணீர், கையை உள்ள ஒட்டி போய் எடுக்கிறோம், எடுக்கும் பொழுது நம்முடைய கைகளிலே ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ஒரு சொட்டு தண்ணீர் இருக்கு தெரியுமா, அதுதான் உலகத்தினுடைய இன்பம். முஸ்லிம் என்ற நூலில் வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான செய்தி. ஒரு சொட்டு தண்ணீர் உனக்கு இன்பமாக தெரிகிறது, ஆனால் எதை நோக்கி ஓட வேண்டும்? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு எதை சொல்லி காட்டுறாங்க? ஒட்டுமொத்த கடலுக்கும் ஆசைப்படு, அந்த ஒட்டுமொத்த இன்பத்தையும் நீ அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் நமக்கு வலியுறுத்துகிறான், சொல்லி காட்டுகிறான். அது மறுமையால உனக்காக வழங்க தயாராக இருக்கிறான். ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? கையில இப்ப ஒட்டி இருக்குல்ல, இந்த தண்ணி எவ்வளவு இன்பம் தெரியுமா என்று சொல்லி அந்த சந்தோஷத்தை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அது ஏமாற்றும் இன்பம். அல்லாஹ் சொல்லுவார், இந்த அற்பமான இன்பத்தை நோக்கி நாம் ஓடிவிட வேண்டாம் என்று சொல்லி அல்லாஹ் நமக்கு என்ன செய்யறான்? திரும்ப திரும்ப நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறான். நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்கள். உலகத்திலே எத்தனையோ பேர் வறுமையில கஷ்டத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்காங்க, ரொம்ப துன்பத்துல ஈடுபட்டு இருக்கிறாங்க. நம்மை சுற்றி சமுதாயம் வழிகேட்டின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறது, வழி தவறி சென்று கொண்டிருக்கிறது, சமுதாயம் சரிவின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறது. அந்த சமுதாயத்தை நேர் வழிபடுத்துவதற்கு என்னால் என்ன முயற்சி செய்ய முடியும்? அல்லாஹ்வுடைய சிந்தனையும் அல்லாஹ்வுடைய வார்த்தையை நினைவுபடுத்துவதற்கு நான் என்னுடைய முயற்சி என்ன? அல்லாஹ்வுடைய திருப்தி பெறுவதற்கு எந்த அளவுக்கு நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன்? அது பற்றிய சிந்தனையை நாம் மேற்கொள்ள வேண்டும். மார்க்க சிந்தனையை வளர்த்துக் கொள்வதற்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகள் என்ன சிந்திச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு வாழ்ந்த சஹாபாக்கள் சொல்றாங்க, அதுல ஒரு சஹாபி சொல்றாங்க, முபாதத் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நானும் என்னுடைய தந்தையும் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்சாரி தோழர்கள் அவர்களிடத்தில் சென்று மார்க்கத்தை கற்றுக்கொள்வோம். அவர்கள் மரணிப்பதற்கு முன்னால் அவரிடத்திலிருந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்திகளை கேட்டு அறிந்து கொள்வோம். எப்படிங்க? அத்தாவும் மகனும் சேர்ந்து மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக போவாங்களாம், மார்க்கத்தை தெரிந்து கொள்வதாக கற்றுக்கொள்வார்களாம். நம்முடைய முயற்சி என்ன? குடும்பத்துல இந்த மாதிரி அத்தா மகன் சேர்ந்து போறது வாய்ப்பு இருக்குதா? அவன் மகன் செல்ல தூக்கிட்டு போனா அவன் எங்கேயோ போயிட்டான், முடிஞ்சிருச்சு. அத்தா அவர் தொழில் அவர் எங்கேயோ போயிட்டாரு, அவர் முடிஞ்சிருச்சு. இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறதே பெரிய இமயமலை சந்திக்கிற மாதிரி இருக்குது.
இவரை பார்த்தா இவர் ஓடுறாரு, இவரை பார்த்தா இவங்க ஓடுறாரு. இப்படிப்பட்ட காலகட்டத்திலே மார்க்க சிந்தனையை வளர்த்துக் கொள்வதற்கு அவர்கள் ஒன்று சேர்ந்து கற்றுக்கொள்வதற்கான முயற்சியில ஈடுபட்டார்கள். நம்முடைய குடும்பத்தின் நிலைமை, மனைவி வருவாங்க, பயான் நிகழ்ச்சிக்கு வருவாங்க, குடும்பத்தோட வருவாங்களா, அவன் புள்ள எங்கேயோ போயிருக்கான், கணவர் அவரு சந்தோஷமா அவர்களையும் கூப்பிட்டா இப்போதைக்கெல்லாம் வர முடியாது. இப்ப மனைவியை கூப்பிட்டோம்னு சொன்னா அவங்க வீட்டுல சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க, குடும்பத்துல வேலையா இருப்பாங்க, நமக்கு சரி வராது, நான் வந்துட்டு என்று சொல்லி நிகழ்ச்சிகளிலே ஒன்று இரண்டு கலந்து கொள்ளக்கூடிய நபர்கள் இங்க குடும்பத்தோடு மார்க்க சிந்தனை வளர்த்துக் கொள்வதாக பங்கெடுத்து அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு பிரயாணப்பட்ட சஹாபாக்குடைய நிலைமை எப்படி? கொஞ்சம் சவரம் முன்னாடி வாங்க, இடம் கம்மியா இருக்கு, குறைவா. அப்ப அந்த நேரத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அவர்களுடைய செய்திகளை பாருங்க. உருவா என்று சொல்லக்கூடிய சஹாபி அவங்க இடத்துல சொல்றாங்க, அல்ல ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, நம்முடைய பகுதியை கடந்து அப்துல்லா பின் அம்ரு பின் அல் ஆஸ் அவர்கள் கடந்து செல்ல இருக்கிறாங்க, மாரும் பினா அவர்கள் நம்மளை கடந்து செல்லுறாங்க, நீங்க போங்க, அவர்கள்ட்ட சந்திங்க, சமயத்து நீங்க சில கேள்விகளை கேளுங்க. அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து பல செய்திகளை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அதை கேட்டு அறிந்து கொள்ளுங்க, தெரிஞ்சுக்கோங்க, ஹதீஸ்களை தெரிஞ்சுங்க, அவர்கிட்ட இருந்து நிறைய செய்திகளை கேளுங்க அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. நமக்கெல்லாம் தெரியும், ஹதீஸ்களிலேயே மிக அதிகமாக அறிவித்திருக்கக்கூடிய பெண்களிலேயே அதிகமான செய்திகளை அறிவித்திருக்கக்கூடிய ஒரு சஹாபியாக, ஒரு பெண்மணியாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நீங்க போய் சந்திச்சு நிறைய செய்திகளை கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. சொன்னா அவர்களுக்கு எந்த ஒரு மிதப்பும் இல்லை, வார்த்தைகள். என்னை விட அதிகமாக ஹதீஸை அவர் இருந்திருக்கக்கூடிய யார் இருக்கிறா, எவ்வளவு காலமா இந்த ஜமாத்துல இருக்குன்னு தெரியுமா, இந்த கொள்கையில இருக்குன்னு தெரியுமா, அப்படி நான் தெரிந்து கொள்ளாத புது செய்தி என்னத்தை சொல்லிட போறாங்க, எப்பொழுதும் காலகாலமும் அதே செய்தி தான் சொல்லுவாங்க, அதே வசனம், அதே செய்தி, அதே ஹதீஸ்கள் தான், அதே தான் திருப்பி திருப்பி சொல்ல போறாங்க, புதுசா என்ன சொல்ல போறாங்க, எனக்கு தெரியாததா என்று மிதப்புல பேசல, மமதையில பேசல. எப்படி சொல்றாங்க, எனக்கு தெரியாத எத்தனையோ செய்திகளை அவர் அறிந்திருப்பார், அவனத்துல போய் கேளுங்க, செய்திகளை உள்வாங்குங்க. அல்லாஹ் அவர்களின் மூலமாக நம்முடைய உள்ளத்தை பண்படுத்துவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி இருப்பார். மறுமையிலே அல்லாஹுவை அடைவதற்கான, நெருங்குவதற்கான வாய்ப்பை அவர்கள் மூலம் அல்லாஹ் நமக்கு கொடுப்பார். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அப்படி ஒவ்வொருவரும் நாம் குடும்பத்தோடு சேர்ந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்ள, மார்க்க சிந்தனையை வளர்த்துக் கொள்வதற்காக, அல்லாஹுடைய நினைவை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக, அல்லாஹுவை நன்றி செலுத்துவதற்காக நாம் ஒவ்வொரு முயற்சியும் எடுக்க வேண்டும். உலகத்தினுடைய ஆதாயங்கள் என்பது, உலகத்திலே சில பொருட்களை எடுத்துக்கொண்டு அந்த உலகத்திலே இதுதான் எனக்கு பெருமை என்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் சொன்னால் இது அற்பமான இன்பம், இது இந்த உலகத்திலே தான் இருக்குமே தவிர மறுமைக்கு ஒருபோதும் உதவாது என்பதை நாம் சிந்தனையில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை நாம் நம்மளுக்கு காண்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கையில் நாம் அல்லாஹுவை மறந்துவிட்டு மறுமையில் ஏமாறாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபல் யத்தனாஃபஸில் முத்தனாஃபிஸூன், போட்டியிடுபவர்கள் இதற்காக போட்டியிடட்டும். எதற்காக? அல்லாஹ்விடத்திலே நான் ஃபர்ஸ்ட் நிக்கிறேனா, அல்லாஹ் என்னை பார்ப்பதற்கு நான் என்னுடைய முயற்சி எந்த அளவுக்கு ஈடுபடுத்துகிறேன் என்று சொல்லி இதுல போட்டியிடுங்க. அவர் தொழுகையில ஃபர்ஸ்ட் வர்றாரா, நான் ஃபர்ஸ்ட் தொழுகையில வரேனா, அவர் நன்மையை அதிகமா செய்யறாரா, நான் அதிக நன்மை செய்யறேனா, ஒரு 10 வீடு வாங்குறேன், எனக்கு ஒரு இடம் இருக்குது, இன்னொரு வீட்டை வாங்கி வைக்கலாமே, இன்னொரு இடத்தை வாங்கி வைக்கலாமே என்று நான் சிந்திக்கிறேனா, பேங்க்ல கொஞ்சம் அமௌண்ட் போட்டு வைக்கலாம்னு முயற்சி பண்றேனா, அல்லது ஒரு நகையை வாங்கலான்னு முயற்சி செய்யறேனா, நம்முடைய முயற்சி சிந்தனை எப்படி இருக்குன்னு தெரியுமா? அல்லாஹுடைய பாதையில் நம்ம ஒரு வீடு கட்டி கொடுக்கணும், அல்லாஹுடைய பாதையில ஒரு வீடு கட்டுவதற்கான ஒரு பொருளாதாரத்தை நாம் செலவிடணும், சேர்க்கணும், அதற்காக நாம் அந்த பொருளாதாரத்தை கட்டி கொடுத்து முயற்சி செய்யணும். இப்படி நம்முடைய முயற்சி என்பது அல்லாஹுடைய திருப்தியை நோக்கி, அவனை திருப்திப்படுவதற்காக, மறுமை சிந்தனை வளர்ப்பதற்காக, நான் என்னுடைய இறைவனை திருப்திப்படுத்தக்கூடியதுல நான் முதலாவதாக இருக்கிறேன் என்ற போட்டியில் நாம் செயல்பட வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுவான். அந்த அளவுக்கு நாம் வறுமை சிந்தனையோடு சொர்க்கத்திற்கு போட்டியிடுகிறோம் என்று சொன்னால்
அதுதான் நல்ல மோமினுக்குரிய பண்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் இந்த அற்பமான சிறு நொடி பொழுதுகள் இருக்கு தெரியுமா, அந்த நொடி பொழுதுகளை கூட வீணடிக்காமல் சொர்க்கம் என்று சொல்லப்பட்டால் அதற்கு ஆர்வமாக செயல்படக்கூடியவர்களாக இருந்தாங்க. கொஞ்சம் கீழே தண்ணி இருக்கு, அதை எடுத்து கொடுங்கன்னு சொன்னா அதை எடுக்கிறதுக்கு எப்படி வேகமா நம்ம போவோமோ அந்த நேரத்தை கூட எடுப்பதற்கு செலவிடாமல், ஏங்க அதை வேஸ்ட் பண்றீங்க, இங்க சொர்க்கம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா, போறேன் அப்படின்னு சொல்லி சாப்பிடக்கூடிய அந்த பேரிச்சம்பளை துண்டை கூட அப்படி வாய் அருகில கொண்டு போனதை கூட தூக்கி எறிந்து விட்டு களத்துல கொண்டு போய் தன்னுடைய உயிரை மாய்த்த சஹாபாக்கள் இருக்கிறத பாக்குறோம். எதற்காகங்க? சொர்க்கத்துக்காக இல்லையா? என் இறைவன் இந்த நேரத்தை கூட இவன் எதற்காக செலவழிக்காமல் சொர்க்கம்னு கேள்விப்பட்ட உடனே அதற்காக தன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் செலவழையும் உயிரையும் அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிக்கிறான் சொன்னார். அந்த தியாகத்தை இறைவன் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவங்க முயற்சித்தார்களா இல்லையா? அது போல நாமும் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு என்னுடைய இந்த 2ஆம் முறை நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.